அண்ணா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா அந்த மாதிரி பிடிங்க. 600ங்களா? 800 கிராம் கறியே வருங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்டா மாமா என்னமா கரும்பால் கலர் வித்தியாசமா இருக்குது. மாப்பிள்ளை இது கரும்பு ஜூஸ் மாப்பிள்ளை. இந்த அழகான இடத்துல தான் மக்கள் நல்லா கழுவி இது எதுக்கு இடிக்கிறதுன்னு கேட்க மாப்பிள்ள. வெங்காயத்தை அப்படியே தானே மாப்பிள்ள வதக்கணுங்க. எதுக்கு இடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா தானே சொல்லுவேன். சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. ஆடா 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 வர வர நம்ம வயிறு ஒரு குப்பையாகி போச்சு. ஏமாமா எதை போட்டாலும் தாங்கிக்குது. ஆமாம் இந்த காலகட்டத்தில் அதான் உண்மை. எல்லாம் போட்டோமா மாப்பிள்ள. இப்போ அப்படியே ஒரு கிளறி விடணும் மாப்பிள்ள. பாரு மாப்பிள்ள. ஆஹா மக்கள்ஸ் பாத்தீங்களா எப்படி ஜம் ஜம்னு பண்ணிட்டாரு ஐயா. நான் கூட என்னமோ நினைச்சேன் மக்கள். செஞ்சாப்ல லைஃப் நல்லா இருக்கும் மாப்பிள்ள. லைஃப் நல்லா இருக்கும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் சம்பளம் டைட்டில் பார்த்துருந்துருக்கீங்க. எஸ், இன்னைக்கு யாரு கூட என்ன சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னா, இது நம்ம அசோக் ப்ரோ, இன்னொருத்தர் உள்ள இருக்காரு. யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா மன்சூர் அலிகான் இருக்காரு இல்லைங்க. அரசியல் பிரபல அரசியல்வாதி, முன்னாள் என்ன சொல்றது வில்லன் நடிகர். அவருடைய ஒன்று விட்ட தம்பி கூட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கறிவறுவல் செய்ய போகிறோம். ஓகேங்களா. மன்சூர் அலிகான் உண்மையாலுமே தம்பி தானுங்க. அவருடைய வேணா பாருங்க, ஆள் மன்சூர் அலிகான் மாதிரியே இருப்பார். பேச்சு கீச்சு எல்லாம் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் நம்பலனாலும் சரிங்களா. அவருடைய வீட்டில் வெளியே, வாசலுக்கு வெளியே இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு அசோக் வந்து ஏறி திராட்சையை பறிச்சிருக்காப்புல. திராட்சை கொடியோட பார்த்தீங்களா மக்கள்ஸ். இந்த மாதிரிலாம் கிடைக்கணுமே. திண்டுக்கல் போனால் தான் கிடைக்கும். திண்டுக்கல்லையும் நான் வந்து திராட்சை தோட்டத்தை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டு இன்ஸ்டண்ட்டாக அப்படி பறிச்செல்லாம் சாப்பிட்டதில்ல. இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பறித்து சாப்பிட்றோம் வேற மாதிரி. ப்ரோ அங்கே இருக்கு பாரு ப்ரோ இன்னொன்று. ஏய் ஓடு, இங்கே பார்த்தீங்களா இல்லையா. ஓகே சூப்பர். ஆக்சுவலாக நானும் கூட இத்தனை நாள் நினச்சிட்டு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து திராட்சையில் வந்து அந்த வெள்ளை கலராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஜூம் பண்ணி காட்டுங்க ப்ரோ. இந்த வெள்ளை கலர் இருக்கிறது வந்து மருந்து வந்து மேலே தெளிப்பாங்கன்னு நினச்சேன். பட் இவங்க வீட்டில் வந்து மருந்தெல்லாம் தெளிக்கிறது இல்லை. அது திராட்சையினுடைய இயல்பே அப்படி தான் இருக்கும் போல். சரிங்களா. அப்படியே திராட்சை சாப்பிட்டா ப்ரோ. ஆடாடாடாடா. ஒரு பெருசாக பறிச்சு அண்ட புளிப்பா ஒளிப்பு. சார் சார் வாங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? சரிங்க சார். சார் போலாங்களா? சரிங்க. மன்சூர் அலிகான் தம்பியை என்ன ப்ரோ? மன்சூர் அலிகான் தம்பியை தண்ணி தூக்க விட்டாங்க சார். இருங்க சார். சாரி சார் இருங்க சார். கேட் நீ கொடுறேங்க சார். சார் ஓகே. மக்கள் இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம மாம்சு தான் மக்கள். காடு, பேச்சு, உடை, நடை எல்லாமே வந்து மூஞ்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் இருக்காருலாங்க. அவரை போல ஒத்திருப்பார். அதனால தான் இந்த மாதிரி எது தப்பாக்கி நினச்சிக்காதீங்க. ஸோ ஓகே, மாம்சு கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வாங்க மக்கள். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கிட்டிருந்து ஒரு ஸ்பாட்டு. அது எந்த ஸ்பாட்டாலும் இன்ட்ரோவில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்தில் ரெட்டியார் சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்து மண்பானை சமையல் நாட்டுக்கோழி விருந்து பண்ண போனப்போ ஒரு ஸ்பாட்டில் கூட சொன்னப்பலங்க, இந்த இடத்துல ஒரு சமையல் ப்ரோ, இந்த தடவை சமையல் வீடியோ பண்ணுறது சூப்பராக இருக்கும்ல மக்கள். இந்த தடவை சரியான லொக்கேஷனுங்க. இங்கே ஒரு நாள் சமையல் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். மூலனூர் பக்கத்தில் இருக்குது. கொண்டரங்கி மலை இருக்கல, கொண்டரங்கி மலைக்கு பேக் சைடில் அந்த ஸ்பாட்டு. இங்கிருந்து எப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வரும் ப்ரோ? 50 கிலோமீட்டர், 50 to 60 கிலோமீட்டர் வரும். அங்கிட்டு தான் நீங்கள் போகிறோம். வாங்க போகலாம். ஓகே மக்கள். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணன் தான் வந்து வாத்துக்கடையோட ஓனரு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, முத்தூரில் இருந்து கொடுமுடி போகிற ரூட்டில். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா, இது கரை. என்னன்னா கரை. கரையில் வந்து வாத்து பிடிக்க வந்திருக்கோம். கரை ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பக்கம் வந்து ஒரு ஓடை ஒன்று ஓடுது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்கண்ணா, பிடிக்கலாம். களத்தில் இறங்குங்கள், கிளப்புங்கள். சவாரிங்க மக்கள். ஃபுல்லாக போகிறாரு. வாத்து எவ்வளோண்ணா ரேட்? எவ்வளோண்ணா? வாத்து 250, 300. 250, 300 2 கேட்டகரியில் இருக்குது. ஓகே, எடுத்துடலாம். அண்ணன் எடுக்கிறதாமா, எடுத்தாச்சுங்கண்ணே. மக்களே அடுத்து பாருங்க, அண்ணன் போய் வாத்து பிடிப்பாரு. எப்படி பிடிப்பாருன்னு பாருங்க. அண்ணா 250, 300 என்னென்ன வித்தியாசம்? சிறுசு பெருசா? அண்ணா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா அந்த மாதிரி பிடிங்க. பெண் வாத்து பிடிச்சிருக்காங்க.
தெளிவா பிடிங்க என்னங்க போட்டோம்னா ஆ ஒரு 900 மேலே வரும். ஆ இன்னும் போட்டால் கம்மியாக 600. பெருசா இருக்கிறதா பிடிங்க. பெருசா தாங்க. ஆமா எத்தனை ஒண்ணா ரெண்டா ரெண்டா கரும்பு அது நல்லா வெயிட் வரும். அது 2 இது பாருங்க நல்லா பெருசுங்க. மக்களே அண்ணா விடுத்து விட்டுக்கிறாரு. அண்ணா சரிங்க ஓகே. 600ங்களா? 800 கிராம் கறியே வருங்க. அந்த கருப்பு தலை இருக்குல்ல அது 2 நல்லா பெருசா அது கெல்டு வயசானது. அவர் யாரும் தெரியுதா? தெரியல. மன்சூர் அலிகான் இருக்காருல்ல, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான். ஆமாங்க. அவருடைய ஒன்னூட்ட தம்பி. என்ன சரி சரி. அது கருப்புல பிடிச்சிங்கன்னா அது நல்லா வெயிட் கிருச்சுன்னு வரும்னு பார்த்தேன். அதை விட இதுதான் நொப்பமான கறி. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் எத்தனை வருடமாங்கண்ணா இந்த வாத்து தொழில இருக்கிறீங்க? ஒரு 20 வருடம். 20 வருடமா? ஆமாங்க. இந்த 20 வருடத்துல வந்து நீங்க சந்திச்ச கஸ்டமர்ஸ், நீங்க சந்திச்ச அனுபவங்களை சிலவற்றை ஷேர் பண்ண என்ன சொல்லுவீங்க? பொதுவா வாத்தை பத்தியும் உங்க தொழிலை பத்தி என்ன சொல்லுவீங்க? தொழில் நல்லா இருக்குங்க எங்களுக்கு. தொழில் நல்லா இருக்கு. ஆமாங்க. ஓகே. வாங்கக்கூடிய மக்கள் என்ன விரும்புறாங்க, என்ன சொல்றாங்க, இதை சொல்றாங்களா? வீடியோ வந்து வெளியே போகுது, கரெக்டா பேசணும். பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், போயிடாமா. அண்ணா சொல்லுங்கண்ணா. டிவியில் வருது, கரெக்டா பார்த்து போடுது. நமக்கு வர கஸ்டமர் மாற மாட்டாங்க. மாற மாட்டாங்க. என்ன கஸ்டமர் என்ன சொல்றாங்க? இப்ப பொதுவா நான் கேக்குறேன், பொதுவா உங்க பிசினஸ் பத்தி சொல்லுங்க. கஸ்டமர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. 4 மட்டும் போடுங்க, அவ்வளவுதாங்க. எப்பவும் அதிகமாக வந்து ஹெவியா போட மாட்டாங்க. இவர் வேற பிலிப்ஸ் வேற கமெண்ட் இருக்கு பண்ணிக்கிறாரு. இல்ல வாத்து பெருசத்தை முடிச்சோம். அதான் சார் போலாங்களா சார்? ஓகே. ஓகேங்க, ஆரம்பிக்கலாம். மக்களே, போகிற வழியில் ஒரு அருமையான கரும்பால் கடையை பார்த்தாச்சு. கரும்பும்பால் அரைக்க சொல்லியாச்சு. அண்ணன் அரைச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, பால் பாருங்க கெட்டியாக அப்படி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி குடித்தோம்னாலே வேறு மாதிரி இருக்கும். எதுக்கு ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறீங்க? என்னென்னமோ பண்ணுறீங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி அவர் ஆஹா மக்களே, இங்கே பாருங்க பாலை பாருங்க. அடா இந்த கலரில் வந்து கரும்பால் இருந்துச்சுனாலே டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருக்குங்க. எவ்வளோ கரும்பால்? 20 ரூபாயா? 20 ரூபாய்க்கு டம்ளர் கொஞ்சம் ஒருத்தான டம்ளர் தான் மக்கள், பெரிய டம்ளர் தான். சாப்பிடலாமா மாமா? என்னமாம்மா கரும்பால் கலர் வித்தியாசமாக இருக்குது? கரும்பு ஜூஸ் மாப்பிள்ள. கரும்பு ஜூஸா? எத்தனாவது சாரி ஆல்கஹால்? கரும்பால் மிக்சிங் போடுறாரு ப்ரோ. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஆரம்பிக்கலாங்களா? மக்கள் அவ்வளோதாங்க, ஸ்பாட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். போகிற வழியில் வந்து ஹோட்டல் இருக்கான்னு கேட்டால் ஹோட்டல் இல்லை. இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைன்னு நினைக்கிறேன். அது போண்டா கடை என்னென்னு தெரியல. மொத்தத்தில் தான் இங்கே ஒரு தலைவண்டி கடை இருந்துச்சு. இந்த கடையில் வந்து இந்த அக்காட்ட வந்து ஒரு அரைப்படி அரிசி வந்து வைக்க சொல்லிட்டோம். நம்ம நேரம் ஏமாமா இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடையாது எதிர்பார்க்கல. நான் தான் நினச்சேன் இந்த பரோட்டா வாங்கலாம் நினச்சேன். பட் இன்னும் தான் பரோட்டா வாங்கினாலும் வாத்துக்கறிக்கு அந்த கிரேவியோட சாப்பிட்டா நல்லா இருக்குது. நம்ம நான் ரோட் நிற்கிறோமா இருக்கு பஸ். அக்கா சரிங்க வச்சுருக்கேன் ஒரு அரைப்படி. சரிங்க மக்களே, ஒரு அரைப்படி வைக்க சொல்லியாச்சு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். பின்னாடி வண்டிக்கு லாரி வந்துருச்சு. சாப்பாடு நோ மேட்டர், பிரச்சனையே இல்லை, வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். ஆஹா மக்கள், நல்ல வெயில், நல்லா சுள்ளு நட்டிக்குது. இந்த வெயிலில் ஒரு மர நிழலில் காரை ஓரங்கட்டி போட்டுட்டு
ஜம்முன்னு உட்காந்து நம்ம காய்ஸ் களத்தில் இறங்கிட்டாங்க. தலைவரே தலைவரே என்ன தலைவரே சிறப்பான சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பசங்கன்னா இப்படி தான் மக்களே, நினச்சா அது நம்ம பசங்கன்னா இப்படி தான் என்றைக்குமே. ஜம்முனுங்க பாருங்க, அசோக் வெள்ளங்காய் போட்டு உரிச்சிட்டு இருக்கிறாரு. மாமன் பாருங்க இது வெங்காயத்தை உரிச்சு தட்டில் போட்டுட்டு இருக்காரு. மாம்சு நம்ம அருமை வறுமையெல்லாம் கொஞ்சம் அவுத்து விட்றது சார் ஒரு கேன சரி ஓகே மக்களே. ரோட்டில் வர குரூப்பெல்லாம் நம்மளை தான் பார்த்துட்டு போவு. இதுதான் மக்களே பாருங்க, ஊரை விட்டு ஊர் வந்து ஏமாமா நம்ம தில்லு தானே. எங்கள் ஊர் எங்கே இருக்குது? எங்கள் ஊர் இங்கே இருந்து 6 கிலோமீட்டர் வருமா? 60 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இது வந்து லோக்கல்காரங்க இங்கே வச்சு கறி வச்சுருக்க மாட்டியா? இங்கே தெரிய லோக்கல்காரங்க வேணும் தெரிய இங்கே வந்து கறி வச்சு பாட்டு போட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு போடணும்னு தோணுச்சு, வந்தாச்சு. யாதும் ஊரே யாவரும் கேளு. என்னமாம்மா? அவ்வளோதான். சரிங்களா மாப்பிள்ள தண்ணி ஊற்றுறதுக்கு மாமா? வெங்காயத்து கழுவிக்கலாமா? இஞ்சி பூண்டை கழுவிக்கலாம் மாப்பிள்ள. இஞ்சி பூண்டை கழுவிக்கலாமா? ஓகே மக்களே பாருங்கள், என்ன தான் நாங்கள் ரோட்டில் வச்சு சமைச்சாலும் சுத்தமாக தான் செய்கிறோம். சரிங்களா? ஊற்றுங்க ஊற்றுங்க. போதுமாம்மா? போதும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா அந்த இஞ்சி நல்லா கழுவுங்க. நல்லா கல்லில் போட்டு இது வரணும். ஓகேங்க மக்களே, இந்த மாதிரி ஜம்முன்னு பூண்டை கழுவிட்டு மாமா அடுத்து வெங்காயத்தையும் கழுவிக்கலாமாம்மா? நல்லா கழுவி சூப்பரை. ரோட்டவே கழுவி ரோட்லேயே எடுத்துட்டோம் மாப்பிள்ள. என்னமாம்மா? ரோட்டை கழுவி ரோட்லேயே வச்சிருக்கோம் மாப்பிள்ள. ரோட்லேயே வச்சு எடுப்பீங்களா? இல்லை லாரிக்கு போன அனுபவம்? ஆமாம் மாப்பிள்ள. லாரிக்கு போனதா இல்லை சும்மாவா? மாப்பிள்ள இதெல்லாம் காட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கொண்டுட்டு போக முடியாது மாப்பிள்ள. மாம்ச இது எதுக்கு இடிக்கிறதுன்னு கேட்கும் மாப்பிள்ள. வெங்காயத்தை அப்படியே தானே மாப்பிள்ள வதக்கணுங்கப்பீங்க. எதுக்கு இடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா தானே சொல்லுவேன். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. இது இடிச்சோம்னா மாப்பிள்ள கிரேவி வரும் மாப்பிள்ள. வெங்காயத்தை அப்படியே போட்டோம்னா எண்ணெயில் வந்து வதங்கினாலும் வெங்காயமாக தான் இருக்கு. இடிச்சு போட்டா அப்படியே சவசவன்னு இருக்கு. வெங்காயத்தை இடிச்சு தான் போடணும். ஆமா, நல்லா இடிப்பீங்க போலயே. இதுதான் அனுபவம் மாப்பிள்ள. இந்த இளந மரம் ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது, கொட்டிடாதீங்க. இங்கே அதை காட்டு, கையில் காட்டுங்க. எஸ் மக்களே, இங்கே பார்த்தீங்களா இழந்த பழம் இந்த டைம் கிடச்சிருச்சு. வாங்க கொடுங்க ப்ரோ. ஒன்றே ஓகே கொடுங்க. மாமா ஜாமன் சமைச்சிருவீங்களா? ஏதோ தெரிஞ்சது சமைக்கிற மாப்பிள்ள. சாப்பிட்டு சொல்லு அப்படிங்கிறியா? ஆமா மாம்ச. இங்கே பாருங்க வரவ முடிச்சுவா மாப்பிள்ள. மக்களே நாங்கள் வந்து பச்சை குச்சியெல்லாம் உடைக்க மாட்டோம். பச்சை குச்சி எரியாத ஏதாவது விஷயம் ஜோக் இல்லையா? மாம்ச அசோக் எண்ணெய் எடுக்கிறமா பற்ற வச்சாச்சு, சட்டியும் வச்சாச்சு. அடுத்து அசோக் எண்ணெய் எடுத்து எண்ணெய் ஊற்று அசோக். அசோக் ஊற்றுங்க. அசோக் சமையல். அசோக் சமையலாம். ஆமாம் ஓகே ஊற்றிடு மாப்பிள்ள எல்லாத்தையுமே. அசோக் ஒரு திருக்கிறேங்க வீடியோ எடுக்கிறதே அதுக்கு தான் மாப்பிள்ள. என்ன காயிட்டு போடு அப்படின்னா தான் நீங்கள் போடுனா தான் மாப்பிள்ள போடுவார். ஓகே 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 மாப்பிள்ள தான் இதை அந்த பக்கம் வச்சுவிடும். எண்ணெய் காய்ந்து விட்டது. அடுத்ததாக கடுகு போடலாம். போடும் மாப்பிள்ள. ஆமாம் அதிகமாக போடக்கூடாது. இல்லை போடும் மாப்பிள்ள. கொஞ்சம் போடும் மாப்பிள்ள. ஐயோ இந்த மனுஷன். அடுத்த கருவேப்பிலை இடு மாப்பிள்ள. டக்கு டக்குன்னு இடு மாப்பிள்ள. தெரியாது மாமா, சீக்கிரம் கருவேப்பிலையும் மட்டும் கொடு. அடுத்து வெங்காயத்தை கையில் எடுத்து வை. ஆமா அடுத்து மாப்பிள்ள. அடுத்தது வந்து கருவேப்பிலை மாப்பிள்ள. டக்குன்னு ஓடுங்க. அங்கே இதாவது இரு மாப்பிள்ள. போடலாம். போட வெங்காயத்தை போடுங்க. அடுத்து வெங்காயத்தை போடுறோம். போடு மக்களே பார்த்தீரா? அடுத்ததாக வெங்காயத்தை போடுகிறோம். ஆஹா மாம்ஸ் ஃபார்ம் கொண்டுட்டீங்களா? வந்துட்டு இப்ப பாரு எங்க அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு சரியான வெறியில ஓட வெட்டுதா மாமா. மாப்பிள்ள அடுத்தது என்ன? அடுத்தது வந்து வரமிளகாய் மாப்பிள்ள. வரமிளகாய். இந்த பொசிஷன் சூப்பராக இருக்குது மாமா. கிள்ளி போடும் மாப்பிள்ள. அசோக்கே வரமிளகாவா? அசோக் பேசுறது உங்களுக்கு கேட்காது மக்களே, ஏன்னா அசோக் கிட்ட மைக் இல்லை. ஆன் தி ஸ்பாட்டில் பாருங்க அசோக் பாருங்க வரமிளகாய் கிள்ளி உள்ள இறக்குறாருங்க. அப்படியே கொஞ்சம் கேமரா கையை மறைக்காம அப்படியே அந்த பக்கம் வச்சு போடுங்க அசோக்கு.
மாமா எத்தனை மிளகா மாமா போடணும்? மாப்பிள்ள ஒரு 10-15 மிளகா மாப்பிள்ள. மாமா தயவு செஞ்சு அத்தனை வேணாம். அசோக் அவர் பேச்சு கேட்காதீங்க, அப்புறம் வருத்தப்பட போறோம். நாளைக்கு நம்ம தான் பின்னால வருத்தப்படுவோம். எரியுதுடி மாலா ஃபேனர் போடு சொன்னா கேளுங்க, நாளைக்கு பின்னால நம்ம தான் வருத்தப்படுவோம். போடு மாப்பிள்ள. நான் சொல்லிவிட்டேன், அப்புறம் அவர் பேச்சு கேட்காதீங்க. மக்களை தக்காளியோ ஓடு. இப்படிதான் பசங்க சமையல். இதுதான் பசங்க சமையல். இது ஜஸ்ட் ஃபார் மொமெண்ட். என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, நல்லா புளிஞ்சுடு மாப்பிள்ள. ஓடு அசோக், கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் ஓரம் வச்சுருங்க. பார்த்தீங்களா, சூரிய கத்தி எடுத்துட்டு வராம தக்காளி அப்படியே கையிலே புழிஞ்சு விட்டு மதுரக்காரனுக்கு கையே கத்தி வேறல வீச்சு. மக்களே, அடுத்ததாக சமையலில் இஞ்சி பூண்டை உள்ளே இறக்குகிறோம். ஓகேவா? தெரிகிறதா? இஞ்சி பூண்டு போட்டாலே அந்த வாசம் வர ஆரம்பிச்சிருது. ஏமாமா? பூண்டுக்கு தான் மாப்பிள்ள மவுஸ் அதிகம். பூண்டுக்கு அண்ணா வாங்கண்ணா, சாப்பிட்டு போகலாம். பஸ்காரண்ணா பார்த்துட்டே வர. ஆடா 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 மாம்சே, எப்படி? ஆ செம்மையா? கிளறுங்க மாமா. மாம்சே, மஞ்சத்தூள் போடுறோமா? அடுத்து மஞ்சத்தூள் மாப்பிள்ள. மஞ்சத்தூளே உள்ளே போடுறோம். இப்பவே எதுக்கு மஞ்சத்தூள் போடுறோம்? இது வந்து மஞ்சத்தூள் இப்போ போட்டால் தான் கறி, வாத்து கறியோட கவிச்ச வராது மாப்பிள்ள. கவிச்ச வராது. ஓஹோ, அதுக்காக. சரி 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 மக்களே, பாருங்க, வாத்துக்கறி வந்து கொஞ்சம் கவுச்சி வரும்னு சொன்னோம்லங்க, அதனால நிறைய மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் மாமா. ஆமாம். எத்தனை ஸ்பூன் போட்டிருப்பதில்ல? ஒரு 2 ஸ்பூன் மாப்பிள்ள. 2 ஸ்பூனு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மாமா. மாம்ஸ். அடுத்தது உப்பு மாப்பிள்ள. உப்பு இல்லா சாப்பாடு குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மக்களே, அது மாதிரி நம்ம சாப்பாடு போகக்கூடாது. நம்ம சாப்பாடு வயிற்றுக்குள்ள தான் போகணும். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வர வர நம்ம வயிறு ஒரு குப்பையாகி போச்சு. ஏமாமா, எதை போட்டாலும் தாங்கிக்குது. ஆமாம், இந்த காலகட்டத்தில் அதான் உண்மை. நல்லா எந்திரிச்சு கிளறுங்க மாமா. மாப்பிள்ள நம்ம கொஞ்சம் பேக் டேஞ்சர்ல இருக்கிற மாப்பிள்ள. பின்னாடி வேணா வேலையை பட்டானா? ஆமா மாப்பிள்ள, அதனால எந்திரிச்சு நிக்க முடியறதில்ல மாப்பிள்ள. எரியதடி மாலா அப்படிங்கிற மாதிரி மாமனுக்கு ஒரு பின்னாடி சின்ன மேட்ருங்க. மாமனுக்கு பின்னாடி ஒரு மேட்டர் இல்ல மாப்பிள்ள, ஒரு வண்டிக்கார முன்னாடி போனவ பிரேக் அடிச்சு மாமனை கீழே உழுக்காட்டிட்டான் மாப்பிள்ள. நீங்க அந்த அளவுக்கு எப்படி நீங்க அசால்ட்டா போலாம் மாப்பிள்ள? ஒரு 5 அடி தூரத்துல போறது, அதனாலதான் சொல்றாங்களே 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப புரியல, இப்ப புரியுது. மாமா வந்து 5 அடி தான் இடைவெளி விட்டு போறோம் மாப்பிள்ள. அதனோட விளைவு மாப்பிள்ள. அதனோட விளைவுகள் அந்த கேப் தான் எனக்கு வைக்க. ஆமா, அந்த கேப் தான் ஆப்பு. அதுக்குதான் பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க வரும் மாப்பிள்ள, 10 மீட்டர் இடைவெளியும்பாங்க. நான் மாமா 10 மீட்டர்ல 10 அடி தள்ளி போயிருந்தா கூட கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் மாப்பிள்ள. சம்பவம் பண்ணிட்டானுங்களா? ஆமா மாப்பிள்ள. சரி மாமா, அந்த பெரிய கட்டி வச்சுடும் மாப்பிள்ள ஒரு பக்கம். மக்கள் பாருங்க, எல்லா இடமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி எப்படி காய்ச்சி அளிக்குது பார்த்தீங்களா வாத்துக்கறி. மாப்பிள்ள கொண்டா கட் பண்ணி தர்றேன். என்ன கட் பண்ணி தரீங்க மாப்பிள்ள? முதல்ல மட்டன் மசாலா மாப்பிள்ள. மட்டன் மசாலாவா? ஓகே மக்களே, மாம்சே தரமா இருக்குது மாம்சு. மட்டன் மசாலா போடே எல்லாம் போடுறீங்களா? ஒரு 25 கிராம் மாப்பிள்ள. 25 கிராம். அது எப்படி கணக்க போட்டுருங்க? 25 கிராம் கரண்ட் எட்டுடுங்க. ஏமாமா 25 கிராம் கணக்க போட்டுருவீங்க? கரெக்டா போடுவோம் மாப்பிள்ள. அடுத்து கறி மசாலா இடும் மாப்பிள்ள. அடுத்து கறி மசால். ஓகே, வந்துடுச்சு. அது எத்தனை கிராமு? 50 கிராம் மாப்பிள்ள. பேக்கெட்டே 50 கிராம். 100 கிராம் அது? 50 கிராம் பேக்கெட். 50 கிராம் பேக்கெட்டு உள்ள போட்டுருவீங்களா? ஆமா மாப்பிள்ள. நம்ம சாப்பிட முடியுமா? அதெல்லாம் மாப்பிள்ள நீ மாமன் செஞ்சு தர, சாப்பிட்டு பார்த்துட்டு மாப்பிள்ள அப்புறம் சொல்ல மாப்பிள்ள. என்ன சொல்ல முடியாது? ஊரா சொல்லணும். மல்லித்தூள் வந்து ஒரு 10 கிராம் மாப்பிள்ள. மல்லித்தூள் 10 கிராம். ஓகே, மல்லித்தூள் 10 கிராம் மக்களே. ஓகேவா? எல்லாம் பாலிலே கடிச்சு போட்ட வேண்டியதா மாமா? அவ்வளோதான் மாப்பிள்ள. இப்போ இஞ்சி எப்படி மாப்பிள்ள சொரன்னீங்க? எல்லாம் ரைட்டுங்க மாமா, சொல்றேங்க புரிதலுக்காக. மக்களே அந்த ரசம் எடுங்க. அவ்வளோதான் மாப்பிள்ள. எல்லாம் போட்டோமா மாப்பிள்ள? இப்போ அப்படியே
ஒரு கிளறி விடணும் மாப்பிள்ள. கிளறி விடுறோம். போடு. மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம் மாப்பிள்ள. கொஞ்சம் உள்ள தண்ணி ஊற்றிட்டீங்களா இருக்குது? இல்லை மாப்பிள்ள, கறியில் உள்ள தண்ணியே இறங்கும் மாப்பிள்ள. கறியில் உள்ள தண்ணியவா? ஆமாம் மாப்பிள்ள. ஓ என்ன கொஞ்சம் கரண்டி கொஞ்சம் வேறு கரண்டி எடுத்து வந்துக்கலாமாம்மா? ஆமாம் மாப்பிள்ள. தப்புன்ட்டான். குழம்பு கரண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி ஓகே. தண்ணி 1 டம்ளர் ஊற்றணும் மாப்பிள்ள. தண்ணி 1 டம்ளர் ஊற்றலாம். எஸ் கிளற விடலாமா? முதல் தண்ணி ஆட் பண்ணியிருக்குமா? ஆமாம் மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள இன்னொரு டம்ளர் தண்ணி எடுக்கும் மாப்பிள்ள. இன்னொரு டம்ளர் தண்ணி. கறி முங்குற அளவுக்கு தண்ணி வேணும் மாப்பிள்ள. முங்குற அளவுக்கு தண்ணி. அப்பா அசோக் தண்ணி தூக்கி நெவில் வச்சுருங்க, சூடாயிரும். இந்தாங்கம்மா பொடிமாம்மா. இந்த இரு மாப்பிள்ள வர்றேன். கொடுங்க அசோக். ஊற்று மாப்பிள்ள. ஊற்றுட்டா? சரி எங்கையால் நானும் ஒரு வேலை செஞ்சிடுறேன். ஊற்று மாப்பிள்ள. போதும் மாப்பிள்ள. மாப்பிள்ள இன்னொரு டம்ளர் தண்ணி கொடுங்க மாப்பிள்ள. இன்னொரு டம்ளர் தண்ணியா? ஆமாம் மாப்பிள்ள, கறி முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். ஊற்று மாப்பிள்ள. ஓகே மக்களே பாருங்கள், கறி முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணுமாம்மா. ஓகே ஓகே மாப்பிள்ள. ஓகே மாமா, உங்கள் ஆசைப்படி கறி முங்கிருச்சு மாமா. ஆஹா மாமா, உப்பு கரெக்டாக இருக்குமா? இரு மாப்பிள்ள, நான் தருவேன் மாப்பிள்ள. தருவீங்களா? ட்ரையல் இப்போ பார்க்கலாம் மாப்பிள்ள. ஓகே பாரு மாப்பிள்ள. ஆஹா என்ன மாப்பிள்ள பத்தில்? சூப்பராக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாம் எப்படி இப்படி இல்லை மக்களை வீடியோக்கா விளையாட்டுக்காக விளையாடு எப்படி இப்படி கணக்கா? அதெல்லாம் அப்படித்தான் மாப்பிள்ள. கை பக்குவங்கிறது ஒன்று இருக்கு மாப்பிள்ள. கை பக்குவம் ஒன்று இருக்குது. ஆமாம் மாப்பிள்ள. உண்மையாவே சூப்பர் அசோக், சாப்பிட்டு பாருங்களேன். இல்லை மாப்பிள்ள, உண்மையாவே செமையாக இருக்குதுங்க மக்களே. இன்னும் எனக்கு கொஞ்சம் ஊற்றுமா பாப்பா, கொஞ்சம். நீங்கள் பேசுகிற கேட்காது, மைக் போட்டிருக்கேன் நான். கையில் சிக்னல் காமிக்க. செம்மையா இருக்கு. செம்மையாக இருக்கா? விறகு அப்படியே தள்ளி விட்டுக்கு மாப்பிள்ள. மக்கள் உண்மையாலுமே தரமாக பண்ணிட்டாப்லைங்க. மாம்சு அளவு போடுற அளவு இனி நமக்கு ரெகுலர் சமையல் மாஸ்டர் நம்ம மாமன் தான். போடு ஒரு வீரன் ஒரு பாக்ஸ் ஆர்டர் போடு, ஒரு கேஸை போட வேண்டியதா. வீரன் வேண்டாம் மாப்பிள்ள. வேற என்ன வேணும்? ஓல்டு மங்கு வாங்கிக்கலாம் மாப்பிள்ள. ஓல்டு மங்கு? ஆமாம். மாப்பிள்ள, கேஸ் அடுப்புலையோ மண்ணெண்ணெய் அடுப்புலையோ கரண்ட் அடுப்புலையோ ஆக்கிற சுவையோட விறகடுப்புல ஆக்கிற சுவையே தனி மாப்பிள்ள. சரியா மாப்பிள்ள? கேரளாவில் 100க்கு 80% பேர் விறகடுப்புல தான் சமையல் பண்றாங்க. விறகடுப்புல இன்னுமே நம்ம தமிழ்நாட்டோட ஜென்ரேஷன் தான் மாறிக்கிட்டு போகுது. விறகடுப்பு யாரும் யூஸ் பண்றதுனா யோசிக்கிறாங்க. விறகடுப்போட டேஸ்டே தனி மாப்பிள்ள. தனி. 5 minutes later. அடுத்து கொத்தமல்லி தழை போட்டு மாப்பிள்ள. ஓகே இறக்கிடலாம் மாப்பிள்ள. இறக்கிடலாம். வேற மாதிரி மாமா, செம்மையாக பண்ணிட்டீங்க மாமா. உண்மையாலே சொல்கிறேன் மக்கள், தரமாக செஞ்சுட்டாருங்க. ஆஹா அங்கங்கே போடுறாரு ஃபோட்டோ எடுக்கிறக்கு. அதை இதுவா மலை மாப்பிள்ள, ஒரே இடத்துல போட்டா கொத்தமல்லி தழை ஒரே இடத்துல இருக்கு. பரவலா போட்டா பரவலா இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சூப்பர் மாமா. ஆஹா மக்கள்ஸ் பார்த்தீங்களா எப்படி ஜம்னு பண்ணிட்டார் ஐயா. எக்ஸ்பீரியன்ஸ் கை மாமா. ஒத்துக்கிறேன் மாமா, இன்னைக்கு தான் மாமா செம்மையாக பண்ணிட்டீங்க. ஓகே மக்கள்ஸ், இதான் பேக்குள்ளே இருக்கும். மக்கள்ஸ் ஃபைனலி வந்தாச்சு அந்த ஸ்பாட்டுக்கு, சாப்பாடு வாங்குற ஸ்பாட்டுக்கு. இங்கே வருங்க கொண்டரங்கி மலை எங்கே இருக்குதுன்னா அதை வருங்க அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொண்டரங்கி மலை. வேறு மாதிரி இருக்கா? நான் ஆக்சுவலாக என்னென்ன அது என்னென்ன இங்கே கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு? இங்கே என்னக்கா சமைப்பீங்க ஆக்சுவலாக? மத்தியானம் சாப்பாடா? ஓ சரி. மத்தியானம் சாப்பாடு. காலையில் இட்லி தோசை பொங்கல். ஓ ஓகே நான் கடை பார்த்தோன்னே சரி ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட் கடை நினைச்சேன். ஓகே ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாப்பாடு பண்ணி கொடுக்க சொன்னோமா? இல்லை பண்ணிக்கிறீங்களா? ஓ சரி பரவாயில்ல மக்கள்ஸ். இறைவன் கரெக்டான இடத்துல தான் நம்மளை லிங்க் பண்ணி விட்டுருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க்கா சூப்பர் மக்கள்ஸ். ஹாட் பாக்ஸ்லாம் அவங்களே வச்சுருந்தாங்க, கேட்ட உடனே போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா கேட்டு ஓகே சொன்னதுக்கு. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன சாமி, வயித்துக்கு தானே சாப்பிடுறது தானே.
ஓகேக்கா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வெள்ளை சாப்பாடுனா சாம்பார் ரசம் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். அது ஒரு கணக்கு சொல்லி நமக்கு தெரியும். இது ஒயிட் சாதம் காட்டி எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஓகேங்கக்கா, உண்டானது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களே பார்த்தீங்களா, ஒயிட் ரைஸ் போட்டுட்ருக்கோம். சரி, ஓகே, பார்க்கலாம். அங்கே வந்து இப்போ இறக்கி வச்சுருக்கோம்ல சட்டி விட்டு, அந்த கறி என்ன ஆகுனா அந்த சட்டி சூட்டில் வந்து அப்படியே நல்லா இதாகும். மேக்னேட் எதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏசோக்கு பதமாகும்னு நினைக்கிறேன். அது நல்லா இறக்கி வச்சதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் நேரம் அந்த ஒரு இதில் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் விட்டு கறி இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். போய் ஒரு வெளுத்து கட்டலாம் மக்கள். ஓகேவா மாம்ஸ் மாப்பிள்ள? அடுத்தது வந்து வறுவல் மாப்பிள்ள. வறுவல். ஆனால் இந்த மாதிரி வறுப்பீங்கன்னு நான் கனவுல கூட வைக்கல மாமா. சதன்னு மாமனோட கை பக்குவம் மாப்பிள்ள. நாளைக்கும் கையை நக்குவோம் மாமா, பார்க்கலாம். மாப்பிள்ள பிளேட் எடு மாப்பிள்ள, வச்சு விடுங்க. ஆஹா ஆஹா ஆஹா, அப்படியே சிந்தாம செதறாம அப்படியே ஒரு பக்கம் அழக வைமாமா. தட்டு வழியே இருக்கணும் மாப்பிள்ள கறி. கண்டிப்பா வைங்க 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 மக்கள்ஸ். அப்படியே அப்படியே மாமா சிந்தாம அப்படியே அதுலயே அழக வைமாமா. சென்டர் அப்படியே குத்த வைமாமா. ஓடு சேமா மக்கள்ஸ். 3 பேரும் போட்டு இன்னைக்கு ஒரு புட்டி தான். அசோக் ப்ரோ ஆரம்பிக்கலாமா? வெயிட்டிங். சேஸ் சேஸ் மாப்பிள்ள. சேஸ் மக்கள்ஸ். அடாடாடாடா மாம்சு. அவ்வளோ அருமையாக இருக்கு மாப்பிள்ள. கைக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்றேன். ரைட் மாப்பிள்ள, ஒரு 2 வருஷம் கழிச்சு. இங்கே வர மச்சான் கேமராவை. மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்கு? தரமாக இருக்கு மாமா, வேறு லெவலில் இருக்குது. சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா? உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடு. அந்த கிரேவி அப்படியே மாமா வந்து அந்த வெங்காயம்லாம் இது பண்ணி இடிச்சு போடுவோம், அப்படியே கிரேவி வந்திருக்கு, நல்லாவே இருந்தது. ஆமாம், தரம். வெறும் தண்ணியாக இருந்தால் கூட அப்படி இருக்காது, கிரேவி ஆட்டம் வந்து அது சாப்பாட்டோட மெர்ஜ் ஆகிறப்ப உண்மையாலுமே தரமாக இருக்குது. ஆமாம், வேறு லெவல் பண்ணிட்டார். சொல்ல வார்த்தையே இல்லை. 100க்கு 101 மார்க் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மீல். நானும் கூட மாம சமையல் என்னமோ ஏதோ நினைச்சிருப்பிய சத்தியமா. பேசுங்க. உண்மையால் மக்கள், நான் கூட என்னமோ நினச்சேன் மக்கள். நிறையா என்னமோ பொடி போடுறாரு, காரமாக இருக்குது அப்படிலாம் நினச்சேன். ஆனால் வாங்க மாட்டேங்க மாமா. ஆஹா மாம்சே. அடுத்த ரவுண்டு மாப்பிள்ள. அடுத்த ரவுண்டா? ஆமாம் மாப்பிள்ள. நீ ஒன்று சாப்பிட்டு கேட்டுங்க மக்களுக்கு. மாப்பிள்ள நான் சமைச்சதை நானே எப்படி மாப்பிள்ள சாப்பிட்டு காட்டுறது? அவன் இருந்தாலும் மாப்பிள்ள நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, நாங்கள் சொல்லியாச்சு மாப்பிள்ள. நான் செய்யறத நான் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு. சாப்பிடுவோம்மா, சும்மா சாப்பிட்டனாலும் காட்டுவோம் மக்களுக்கு எப்படி சாப்பிடணும்னா. அது எலும்பா இருக்கணும் மாப்பிள்ள. எலும்பு தான் உடம்பு ஹெல்த்து மாப்பிள்ள. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. கட்டுக்கு முட்டுக்குங்கிறியாம்மா. கடிக்கிறவன் தான் இளந்தாரி. எலும்பு கடிக்கிறவன் தான் இளந்தாரி பிள்ளையா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஈரலாட்டு இருக்குதே. ஆஹா மாப்பிள்ளை ஈரலே ஈரல வித்து இது நாட்டு சாப்பிடவா ப்ரோ? அடிச்சுடு மாப்பிள்ள. இப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட லைஃப் நல்லா இருக்கும் மாப்பிள்ள. லைஃப் நல்லா இருக்கும். ஒரு குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு இப்படி வந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இப்படி சமையல் பண்ணி சாப்பிட்டா இதோட சுகம் எங்க இருக்குது? எங்க இருக்குது சொன்ன மாதிரி? டவுனுக்குள்ள இருக்குமா? கிராமத்துல தான் இருக்கும். அந்த தக்காளி முதல் கொண்டு மாமா அந்த மசாலா தன்மை நச்சுன்னு இருக்குது மாமா.
A few moments later. ஓகே ஜம்முன்னு சாப்பிட்டாச்சா? சாட்டிஸ்ஃபைடா மாம்சு? எப்படி நம்ம இடம் எப்படி? இடம் நல்லா இருக்குமா? அதே மாதிரி உங்கள் சமையல் சூப்பர் மாமா, வேற லெவல். வாங்க அப்படி போய் இன்ட்ரோ முடிக்கலாம், இந்த அவுட்ரோ முடிக்கலாம், எந்த ஸ்க்ரீன் போடலாம். மக்கள் என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா சத்தியமூர்த்தி விட்டாச்சு. இங்கே வாங்க மாமா, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே தான் சண்டை இருக்கு. வாங்க சத்தியமூர்த்தி இந்த வீடியோவில் இல்லை, வீடியோ சத்தியமூர்த்தி பாப்பான்னு நினைக்கிறேன். டேய் மாப்பிள்ள உனக்காக கண்டிப்பாக இன்னொரு நாள் வரோம், செய்யணும், சம்பவம் செய்கிறோம். அன்றைக்கி வேறு ஏதாவது பண்ணலாம். மக்கள்ஸ் ஃபைனலி இங்கே பாருங்க மக்கள்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா சன்செட் ஆகும்போது ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. ப்ரோ இது கேமராவில் பாரு ப்ரோ, சன்னு கீழே அந்த சன்னு காத்தாடி சுற்றுறதுக்கும் பா செமையாக இருக்குது மக்கள்ஸ், தெரியுதா? சரி ஓகே மக்கள்ஸ், மாம்சே இதே மாதிரி எப்பவுமே ஜாலியா இருங்க. ஓகே வீக்லி ஒன் டைம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மாம்ஸ், கண்டிப்பா. ஓகேங்களா மாம்ஸ் உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் வீடியோ சொல்லவே இல்லை. என்னோட நேம் சுந்தரம். சுந்தரம் எஸ், மாமா பேர் சுந்தரம். மக்கள் இலக்கியத்து சோளக்காரர் பையன் அப்படி மக்கள். இவங்க டேடி நம்ம ஏரியாவில் அந்த காலத்தில் பெரிய டானுங்க, பயங்கரமான ஆள், குதிரையில தான் வருவார், எல்லாம் கண்டு பயந்து. இல்லாட்டி மந்த்லி ஒன் டைம் இப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் இயற்கை முறையில் சமைச்சு சாப்பிடணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக. சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களை விடைபெறுது உங்கள் KS7 பாய். செய்யும் மக்கள்ஸ், பாய் பாய். செம்ம ஹாப்பியா மாமா? ஹாப்பி மாப்பிள்ள. நாங்கள் ரெண்டே செம்ம ஹாப்பி மாமா, ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி அந்த தரமான சமையல். நன்றி மாப்பிள்ள. இந்த மோதிரம் பாடுறேன்னு எப்போ மாப்பிள்ள பாடுறேன்? மாப்பிள்ள நீ ஒரு மோதிரம் அறிவிக்கப்படும்.